டிஎன் மேத்ஸ் மேட் ஈஸி யூடியூப் சேனலை தொடர்ந்து பயன்படுத்தி வருகின்ற 10ஆம் வகுப்பு மாணவர்களை வரவேற்கின்றேன். நாம் இந்த சேனலில் ஏற்கனவே 2 மாதிரி வினாத்தாட்கள் வெளியிட்டிருக்கிறோம். அந்த 2 மாதிரி வினாத்தாட்களையும் எப்படி நீங்கள் பயன்படுத்தணுன்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறோம். அதுபடி நீங்கள் இந்த வினாத்தாட்களை டவுன்லோட் செஞ்சு தேர்வுகளாக எழுதியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நிச்சயமாக தேர்வு எழுதியிருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவம் கிடைச்சிருந்திருக்கும். இந்த மாதிரி வினாத்தாள் 3 இன்றைக்கு வெளியிடப்படுகிறது. அதே மாதிரி நேற்று மாதிரி வினாத்தாள் 2க்கான தீர்வு மற்றும் மதிப்பெண்கள் வழங்கும் முறை என்ன வெளியிட்டிருக்கிறோம். அது இங்கிலீஷ் மீடியத்தில் இருந்தாலும் கூட அதில் ஒன்றும் அதிக வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. தேவைப்பட்டால் தமிழ் மீடியத்துக்கு நம்ம அந்த மாதிரி வெளியிடலாம். இப்போ இந்த மாதிரி வினாத்தாள் 3 நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இதை ஒரு தேர்வாக எழுதுங்கன்னு நான் சொல்லிகிட்ருக்கிறேன். 3 மணி நேரம் வேஸ்ட்டுன்னு நினைக்க வேண்டாம். 3 மணி நேரம் வேஸ்ட்டு அப்படின்றதுலாம் கிடையாது. இந்த 3 மணி நேரத்தில் நீங்கள் இந்த தேர்வை எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வினாத்தாளுக்கான எல்லா வினாக்களுக்கும் விடைகள் அளிக்க முடியுதான்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த வினாத்தாள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வினாவுக்கும் எவ்வளோ நேரம் ஆகுதுன்றதையும் நம்ம கணக்கிட முடியும். அந்த மாதிரி தொடர்ந்து மாதிரி வினாத்தாட்களுக்கு விடையளிக்கின்ற போது தான் உங்களுக்கு தேர்வுக்கான பயம் போகும். அந்த மாதிரி பயம் போகும்போதும் அதே மாதிரி நேர மேம்பாடு, நம்ம 3 மணி நேரத்தில் நம்மளால் அந்த வினாத்தாளுக்கு விடையளிக்க முடியுமான்ற ஒரு கான்ஃபிடென்ஸ், தைரியமும் உங்களுக்கு வரும். அந்த தைரியத்தை நீங்கள் வளர்த்துக்கணும்னு சொன்னால் இதை தொடர்ச்சியாக நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வினாத்தாட்களுக்கு விடையளித்து பழகணும். சரியாக 3 மணி நேரத்தில் உங்களால் விடையளிக்க முடியுதான்னு பாருங்கள். எந்தெந்த வினாவுக்கு இந்த தேர்வுகளில் தொடர்ந்து விடையளிக்க முடியுது, எந்த மாதிரியான வினாக்களுக்கு உங்களை விடையளிக்க முடியல அப்படின்றத நீங்கள் தனித்தனியாக பிரித்து விடையளிக்க முடியாத வினாக்களுக்கான விடையை நீங்கள் பார்த்துட்டு திரும்பவும் உங்களை தயார்படுத்திக் கொள்வதற்கு இந்த தேர்வு கட்டாயம் பயன்படும். அதனால் நம்ம ஏற்கனவே சொன்னது தான், எத்தனை முறை சொன்னாலும் திரும்பவும் அதே தான் சொல்ல போகிறோம். உங்களுக்கு இந்த தேர்வுகளை சின்சியராக எழுதி பாருங்கள். 3 மணி நேரம் ஒதுக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் பார்க்குறன்றதை விட இந்த தேர்வை எழுதி பார்க்கறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால் இந்த தேர்வை மீண்டும் எழுதி பாருங்கள். இந்த வினாத்தாட்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக நீங்கள் கருதினால் உங்களை சார்ந்திருக்கின்ற உங்களுடைய நண்பர்களுக்கு இதை கொடுத்து அவங்களும் இந்த தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்கள் வழங்குவதற்கு நண்பன் என்ற முறையில் நீங்கள் அவங்களுக்கு உதவியாக இருக்கணும். நன்றி.